இறை இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 17 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்கு ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை எவ்வாறு வழி நடத்தினார், எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றிய ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலை வழியாக, அதுதான் கானான் நாட்டுக்கு செல்வதற்கு நேர் வழியாக இருந்தது, அந்த வழியாக அவர்களை அழைத்து செல்லாமல் பாலைவன வழியாக செங்கடலை நோக்கி அவர்களை அழைத்து சென்றார். இது சற்று சுற்றி வரக்கூடிய பாதையாக இருந்தது. எதற்காக இவ்வாறு அவர்களை அவர் நடத்தி சென்றார் என்று பார்க்கின்ற பொழுது, பெலிஸ்தியர்கள் வீரமானவர்கள், வலிமையானவர்கள். இந்த மக்கள் பெலிஸ்தியர் நாட்டிலே வழியாக சென்றார்களே ஆனால் அவர்களோடு போரிட நேரிடும். ஏற்கனவே இவர்கள் களைத்து போயிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ராயேல் மக்களால் போரிட இயலாது என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அவர்களை வேறு வழியாக அழைத்து வருவதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் அடிமை நிலையிலிருந்து வெளியே வந்த அந்த தருணத்திலே தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொன்னது போல, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு சொல்லி இருந்தார். அதே போல அவர்களும் யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நானே உன் கடவுள், நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னது போல அந்த மக்களோடு வழி நடந்து கொண்டே இருந்தார். எவ்வாறு வழி நடந்து கொண்டிருந்தார் என்றால், மேகத்தூண் வழியாகவும் நெருப்புத்தூண் வழியாகவும் ஆண்டவர் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தார். மேகத்தூணாக அவர்கள் முன் சென்றார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த வெயிலினால் மக்கள் களைத்து போய்விடக் கூடாது என்பதற்காக மேகத்தூணால் ஆண்டவர் அவர்கள் முன் சென்று கொண்டே இருந்தார். விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, கடவுள் வழி நடத்தினார், அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார், மக்களை விட்டு அவர் விலகவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது என் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். என் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன் என் தூதனை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு அவரே முன் சென்று கொண்டிருந்தார். தன்னுடைய மக்களை வழி நடத்துவதற்காக ஒரு தலைவனாக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். அவர்களை விட்டு அவர் விலகவே இல்லை. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய மக்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். அழைத்து வந்த ஆண்டவர் அவர்களை கொண்டு சேர்க்கின்ற வரை விலகவே மாட்டார் என்ற அந்த வல்லமையான வார்த்தையானது இங்கு எடுத்தாளப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, நெருப்பு தூணாகவும் ஆண்டவர் அவர்களோடு வழி நடத்தினார். இரவு நேரத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் நெருப்பு தூணாயிருந்தார். அதாவது வெளிச்சத்தை கொடுக்கும் தூணாக என் ஆண்டவர் வழி நடந்து சென்று கொண்டிருந்தார் என்பது மிக அழகாக எடுத்தாளப்படுகிறது. இதையே விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 36 38 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ராயேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்திலிருந்து எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். பகலில் மேகம் இருப்பதையும் இரவில் நெருப்பு இருப்பதையும் அவர்கள் கண்ணார கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியெனில் என் ஆண்டவர் இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்தார், இரவும் பகலும் அவர்களை வழி நடத்தினார். ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், அவர்கள் முன் சென்றார், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். இதன் வழியாக தான் எந்த தீங்கும் அவர்களை அணுக முடியவில்லை, எந்த தீய சக்திகளும் அவர்களை நெருங்க முடியவில்லை. என் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பவராய், பாதுகாத்து வழி நடத்துகின்றவராய், தன்னுடைய மகனை இதோ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி எகிப்திலிருந்து நானே அவனை அழைத்து வந்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி சென்று கொண்டே இருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு வழி நடக்கிறார், நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களோடு வழி நடந்தீரே,
அவர்களை பாதுகாத்தீரே. இரவும் பகலும் அவர்களை விட்டு விலகாமல் உடனிருந்தீரே. இயேசுவே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்துவீராக. இரவிலும் பகலிலும் எங்களோடு உடன் பயணம் செய்வீராக. எந்த ஆபத்தும் அணுகாதவாறு வழி நடத்துவீராக. உம்முடைய இரக்கம் எங்களோடு என்றும் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.